இப்போ நெக்ஸ்ட் ஒன் டைட்டில்ஸ் பார்த்தீங்கன்னா ஆப் சிவராஜிஸ்ட் ஜஸ்டிஸ் ரெவல்ரி. சிவராஜிஸ்ட் அண்டு ஜஸ்டிஸ்ட் ரெவல்ரி. சுயராஜ்ய கட்சியினர் நீதி கட்சியினர் இடையேயான போட்டி. ரைவல்ரின்னா என்னங்கன்னு போட்டி. Following the withdrawal of the non-cooperation movement, the Congress was divided between no changers who wanted to continue the boycott of the councils and pro-changers who wanted to conduct the elections for the councils. ஒத்துழையாமை இயக்கம் விலக்கிக் கொள்ளப்பட்டதை தொடர்ந்து காங்கிரஸ் மாற்றத்தை விரும்பாதோர் மாற்றத்தை விரும்புவோர் என பிரிந்தது. நெக்ஸ்ட் ஒன்ஸில் மாற்றத்தை விரும்பாதவர் சட்டமன்றத்தை புறக்கணிப்பதை தொடர விரும்பினர். மாற்றத்தை விரும்பியோர் தேர்தலில் போட்டியிட்டு சட்டமன்றத்தினுக்குள் செல்ல விரும்பினர். ராஜாஜி along with other stands Gandhian followers opposite the council entry. ராஜாஜியும் இவருடன் காந்தியை தீவிரமாக பின்பற்றும் வேறு சிலர் இணைந்து சட்டமன்றத்திற்கு செல்வதை எதிர்த்தனர். அவர் ராஜாஜியுடன் காந்தியத்தை தீவிரமாக பின்பற்றும் வேறு சிலர் இணைந்து சட்டமன்றத்திற்கு செல்வதை எதிர்த்தனர். along with கஸ்தூரி ரங்கர் and M.A. Ansari, Rajaji advocated the boycott of the councils. கஸ்தூரி ரங்கர் எம் ஏ அன்சாரி ஆகியோருடன் சேர்ந்து கொண்ட ராஜாஜி சட்டமன்றத்தை புறக்கணிப்பது எனும் கருத்தை முன்வைத்தார். Opposition to this led to the formation of the Swaraj Party within the Congress by சித்தரஞ்சன் தாஸ் and மோதிலால் நேரு. இக்கருத்துக்கு ஏற்பட்ட எதிர்ப்பு காங்கிரஸுக்குள்ளேயே சித்தரஞ்சன் தாஸ், மோதிலால் நேரு ஆகியோரால் சுயராஜ்ய கட்சி உருவாக்கப்படுவதற்கு இட்டு சென்றது. In Tamil Nadu, the Surajists were led by S. Srinivasanar and S. Satyamurthy. தமிழ்நாட்டில் எஸ் சீனிவாசனார், எஸ் சத்யமூர்த்தி ஆகியோர் சுயராஜ்ய கட்சியினருக்கு தலைமை ஏற்றனர். நெக்ஸ்ட் டைட்டில் சுப்பராயன் மினிஸ்டரி. In Madras provincial election held in 1926, the Surajists won the majority of the elected seats. 1926 நடைபெற்ற தேர்தலில் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களில் சுயராஜ்ய கட்சியினர் பெரும்பான்மை இடங்களில் வெற்றி பெற்றனர். However, it did not accept office in accordance with the Congress policy. இருந்தபோதிலும் காங்கிரசினுடைய கொள்கைக்கு இணங்க ஆட்சி பொறுப்பை ஏற்க மறுத்தது. பி. சுப்பராயன் to form the ministry.
மாறாக அவர்கள் சுயாட்சை வேட்பாளரான பி. சுப்பராயனுக்கு அமைச்சரவை அமைக்க உதவினர். The Swarajis did not conduct the 1930 election, leading to an easy victory for the Justice Party. 1930 நடைபெற்ற தேர்தலில் சுயராஜ்ய கட்சியினர் போட்டியிடாததால் நீதி கட்சி எளிதாக வெற்றி பெற்றது. The Justice Party remained in office till 1937. அக்கட்சி தொடர்ந்து 1937 வரை ஆட்சி செய்தது. இதுதான் ஜஸ்டிஸ் பார்ட்டி. நெக்ஸ்ட் ஒன் டைட்டில்ஸ் பார்த்தீங்கன்னா சைமன் கமிஷன் பைகாட். சைமன் குழுவை புறக்கணித்தல். சைமன் குழு புறக்கணித்தல். In 1927 and statutory commissions was constituted under Sir John Simon to review the Act of 1919 and to suggest reforms. 1919 சட்டத்தின் செயல்பாடுகளை பரிசீலனை செய்து சீர்திருத்தங்களை பரிந்துரை செய்ய 1927 இந்திய சட்டப்பூர்வ ஆணையம் ஒன்று சர் ஜான் சைமனினுடைய தலைமையில் அமைக்கப்பெற்றது. However, to the great disappointment of Indians, it was an all-white commission with not a single Indian member. ஆனால் வெள்ளையர்களை மட்டுமே கொண்டிருந்த இக்குழுவில், அதாவது சைமன் குழுவில் ஒரு இந்தியர் கூட இடம் பெறாதது இந்தியர்களுக்கு மிக பெரும் மனசோர்வை ஏற்படுத்தியது. So the Congress boycotted the Simon Commission. ஆகையால் காங்கிரஸ் சைமன் குழுவை புறக்கணித்தது. In Madras, the Simon boycott propaganda committee was set up with S. Satyamurthy as the president. சென்னையிலே சத்தியமூர்த்தி தலைமையில் சைமன் குழு எதிர்ப்பு பிரச்சார குழு ஒன்று உருவாக்கப்பட்டது. The arrival of Simon Commission in Madras on 18 February 1929, black flag were waved against the commission. பிப்ரவரி 18 சைமன் குழு சென்னை வந்த பொழுது அதை லைன் பண்ணிக்காங்க. சென்னைக்கு எந்த ஆண்டு சைமன் குழு வந்ததுன்னா சைமன் குழு கேம் டு சென்னை 1929 பிப்ரவரி 18. சைமன் குழு சென்னைக்கு வந்தபோது பொதுக்கூட்டங்கள், எதிர்ப்பு ஊர்வலங்கள், கடையெடுப்பு போன்றவற்றால் வாழ்த்து பெற்றது. குழுவுக்கு எதிராக கருப்பு கொடி காட்டப்பட்டது. எதிர்ப்புகளை ஒடுக்க காவல்துறை படைப்பிரயோகம் செய்தது. நெக்ஸ்ட் நம்ம அந்த பாக்ஸ் பார்ப்போங்க. அஜிஸ்டேஷன் ஃபார் ரிமூவல் ஆஃப் நீல் ஸ்டாட்யூ 1927. James Neil of the Madras Fuels infantryman with the firearms was brutal in and working vengeance at Kanpur, the Kanpur massacre as it was called, in which many English women and children were killed in the Great Rebellion of 1857. ஜேம்ஸ் நீல் மதராஸ் துப்பாக்கி ஏந்திய காலாட்படையைச் சேர்ந்தவர். 1857 பேரெழுச்சியின் போது நடைபெற்ற கான்பூர் படுகொலை என்றழைக்கப்படும் சம்பவத்தில் பல ஆங்கில பெண்களும் குழந்தைகளும் கொல்லப்பட்டனர். நீல் வாஸ் லேண்டர் கீல்டு பை அன் இந்தியன் சிப்பாய். இதற்கு வஞ்சம் தீர்க்கும் வகையில் நீல் கொடூரமாக நடந்து கொண்டார்.
A statue was erected for him at Mount Road, Madras. பின்னர் நீல் இந்திய வீரர் ஒருவரால் கொல்லப்பட்டார். சென்னை மவுண்ட் ரோடில் ஆங்கிலேயர் அவருக்கு ஒரு சிலை வைத்தனர். Nationalists say this an insult to Indian sentiments and organize a serious demonstrations in Madras. இதை இந்தியர்களின் உணர்வுகளுக்கு இழைக்கப்படும் அவமரியாதை என கருதிய தேசியவாதிகள் சென்னையில் தொடர் போராட்டங்களை மேற்கொண்டனர். The statue was finally moved to Madras Museum and Congress Ministry led by C. Rajaji formed the government in 1937. 1937 ராஜாஜியின் தலைமையில் காங்கிரஸ் ஆட்சி அமைத்திருந்த போது இச்சிலை அகற்றப்பட்டு சென்னை அருங்காட்சியகத்திற்கு கொண்டு செல்லப்பட்டது. அப்போ நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா டைட்டில்ஸ் சிவில் டிஸ்ஒபீடியன்ட் மூமெண்ட், சட்ட மறுப்பு இயக்கம்.